சோ மச் ஹஸ் ஹேப்பன்ட் இல்லைங்களா? நெறைய நடந்த மாரி இருக்கு. ஆனா, ஃபைனலா எங்க வந்து நின்னுருக்குன்னா, இந்த எம்சிஜி டெஸ்ட் பிரிவ்யூ பண்ண போறோம். ஐ திங்க் திஸ் இஸ் அ ஃபேவரைட் டெஸ்ட் ஆஃப் த இயர்ன்னு சொல்லலாம். ஆம், இட் ஹஸ் கம் டவுன் டூ பும்ரா வெர்சஸ் ஹெட். இவங்க 2 பேர்ல யார் மேன் ஆஃப் தி சீரிஸ் இருப்பாங்க? யார் இருப்பாங்களோ, ஐ திங்க் அவங்க டீம் தான் ப்ராபப்லி வில் கோ அவே வித் த போர்டா கவாஸ்கர் ட்ரோஃபி. ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். ஆ ஸ்ரீனி, இது 5 டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு. ஆனா, லைட்டா கண்ண கட்டுன மாரி இல்ல உங்களுக்கு? இட்ஸ் பீன் 3 டெஸ்ட் பட் இட் ஃபீல்ஸ் லைக் சோ மச் ஹஸ் ஹேப்பன்ட் இல்லைங்களா? நெறைய நடந்த மாரி இருக்கு. ஆனா, ஃபைனலா எங்க வந்து நின்னுருக்குன்னா, இந்த எம்சிஜி டெஸ்ட் பிரிவ்யூ பண்ண போறோம். ஐ திங்க் திஸ் இஸ் அ ஃபேவரைட் டெஸ்ட் ஆஃப் த இயர்ன்னு சொல்லலாம். ஆம், இட் ஹஸ் கம் டவுன் டூ பும்ரா வெர்சஸ் ஹெட். இவங்க 2 பேர்ல யார் மேன் ஆஃப் தி சீரிஸ் இருப்பாங்க? யார் இருப்பாங்களோ, ஐ திங்க் அவங்க டீம் தான் ப்ராபப்லி வில் கோ அவே வித் த போர்டா கவாஸ்கர் ட்ரோஃபி. இவ்ளோ சுருக்கமா சொன்னா ரொம்ப ஓவர் ஆயிடும். ஒரு பாட்காஸ்ட்டே அது அது எதுக்குடா பாட்காஸ்ட்? நான் ஹெட்லைன்ஸ் படிச்சுட்டு போறேன், ட்விட்டர பார்த்துட்டு போறேன்னு சொல்லிடலாம். கொஞ்சம் விஸ்தாரமா பேசுவோம். பட் கேன் ஐ சே திஸ் இஸ் த ஒரு சம்மரைஸ் பண்ணணும்னா இது சரியா பண்ணேன்னு சொல்ல முடியுமா? இல்ல சொல்லலாம். பட் என்னன்னா வந்து, இந்தியன் சைடுல டெஃபினட்டா கண்டிப்பா சொல்லலாம். ஆம் ஆஸ்திரேலியா சைடுல ஆமா ஹெட் ஒரு பெரிய இது. பட் பேட் கமின்ஸோட பவுலிங் எஃபோர்ட் ஆகட்டும், இல்ல வந்து மிச்சல் ஸ்டார்க்கோட பவுலிங் எஃபோர்ட், இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஸ்டீவ் ஸ்மித்தோட செஞ்சுரி, மானஸ் லபுஷன் அப்படியே கஷ்டப்பட்டு ஏதோ ஒண்ணு. ஸோ அவங்க எல்லாமும் வந்து லைக் கான்ட்ரிபியூஷன். எஸ் ஹெட் வந்து ஒரு மேஜர் இது இந்தியாவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் இல்ல. ஐ மீன் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தாலும் வந்து பட் அவங்க அட்லீஸ்ட் ஆஸ்திரேலியா சைடுல ஐ திங்க் ஹெட் வந்து பேட்டிங் சைடுல இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி ஒரு டீம் எஃபர்ட் பவுலிங் அண்ட் பேட்டிங் பேலன்ஸ்டா இருந்திருக்கு. நமக்கு வந்து பவுலிங் வந்து ஒரே பும்ரா அவ்வளவுதான். தேர் இஸ் நோ சப்போர்ட் அந்த ம். அந்த சேலஞ்சு. பட் ஐ திங்க் அவ்வளவு சிம்பிளா ஹெட் வர்சஸ் பும்ரா அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னு தோன்றுது எனக்கு. கரெக்ட்டா சொன்னீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே லெட்ஸ் லெட்ஸ் கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணலாம். அண்ட் பிரேக் டவுன் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க உங்கள இந்த கிளிப் உங்களுக்கு புடிச்சிருக்கு. நாங்க பேசுறது வந்து இட் மேக்ஸ் சென்ஸ் டூ யூ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, அந்த லைக் அப்படியே தட்டி விடுங்க. எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் டெஃபினெட்லி. அண்ட் அஃப்கோர்ஸ் பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் நீங்கள் எங்கேயாவது எங்களை கேட்குறீங்கன்னா, ஸ்பாட்டிஃபைலையோ இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட் இல்லை வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க எங்களை. மேட்ச் பார்த்தீங்களா பாஸ். ஓகே. பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் நம்ம இந்த இந்தியா ஆஸ்திரேலியா போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த ஒரு ட்ரெடிஷனை டச் பண்ணும் போல இருக்கு. எனக்கு பர்சனலி இதுதாங்க ஃபேவரட் டெஸ்ட் மேட்ச் ஆஃப் த இயர். யாரோட விளையாடினாலும் சரி, அஃப்கோர்ஸ் நம்பர் ஒன் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து பாக்ஸிங் டே. அதுக்கப்புறம் தான் ஆனா வெரி க்ளோஸ் செகண்ட் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பாக்ஸிங் டே. இந்த 2 ஃபீலிங்க வந்து அந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் 90,000 பீப்பிள் ஆன் அ சன்னி டே. அந்த டே 1 அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த பாலிங் போட்டு வரும்போது, உங்களுக்கு என்னென்ன மெமரீஸ் வருது? எனக்கு நெறையா இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஐ வில் லெட் யூ கோ. எனக்கு பாக்ஸிங் டே டெஸ்ட் டக்குன்னு மேட்ச்ல. யோசிச்சேன்னா வந்து அகைன் நான் ரெகுலரா சொல்றேன் ரீசன்சி பாய்ஸ். இப்போ வந்து ரீசெண்டா வந்து ஸ்காட் போலண்ட் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து. 6 ஃபார் 7 7 யா ஃபார் 6 அது. அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். போன ஃபினிஷிங் மேட்ச். போன வாட்டி மெல்பர்ன் லாஸ்ட் ட்ரிப் ஒன் ஆப்வியஸ்லி லைக் மெமரபிள் ஃபார் குட் ரீசன்ஸ். ம். பேசுவோம். நம்ம ஆக்சுவலி அத பத்தி நம்ம பேசுவோம். ஏன்னா, அது வந்து இந்த கான்டெக்ஸ்ட்ல வருது. பட் அந்த மெமரீஸ்ன்னு ஜாக் பேக் பண்ணும்போது, ஐ மீன் ஃபர்ஸ்ட் இஸ் லைக் வீரேந்தர் சேவாக் 195. ஆ ஆகாஷ் சோப்ரா அப்படியே சைட்ல டொக் அடிப்பாரு. வீரேந்தர் சேவாக் அடிச்சுட்டே போயிட்டு லைக் இண்டியா 100 ஃபார் நோ லாஸ் இன் 20 ஓவர்ஸ். சேவாக் 85, ஆகாஷ் சோப்ரா 15 அப்படின்னு இருக்கும். ஆ இன்னொன்னு எனக்கு ஞாபகம் வருது வந்து, அஃப்கோர்ஸ் அந்த ஸ்காட் பாலண்ட தவிர, டேவிட் வார்னர்து வந்து பாகிஸ்தானோடன்னு நெனைக்கிறேன். இல்ல இங்கிலாண்டோட ஆஷஸ் தான். நோ பால் போட்டுருவாரு டாம் கரன் வந்து. ஸோ அவர் 97ஓ, 98ஓ அந்த மாரி 99 அந்த மாரி இருப்பாரு. ஆ கேட்ச் அவுட் ஆயிடுவாரு. அப்புறம் நோ பால் சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாரும் திருப்பி
the crowd is all behind Dave Warner. அப்புறம் செஞ்சுரி அடிப்பாரு, குதிப்பாரு. இட்ஸ் ஆல் செலிப்ரேஷன். பட் தேர் இஸ் ஆல்வேஸ் திஸ் ஃபெஸ்டிவ் ஃபீல் ஒண்ணு சொல்லலாம். ஸோ அந்த ஃபெஸ்டிவ் ஃபீல்ல இந்த தரம் பும்ரா வந்து இஃப் இந்தியா போல்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் சே பும்ரா பாலிங் போட போகும்போது ஒரு 19 இயர் ஓல்டு கிட்ன்னு சொல்லலாமா? என்னன்னு சொல்லலாம்? சாம் காண்டாஸ்ன்னு ஒருத்தரை இறக்கியிருக்காங்க. நான் தான் அடுத்த ஷோபனான்னு நம்ம ஆளினால சொல்ற மாரி, இவர் தான் அடுத்த டேவ் வார்னர் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவரும் என்ன சொல்றாருன்னா, "சி பால், ஹிட் பால்" அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டாரு அவரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. ஆ பார்த்திருந்தேன் ஜஸ்ட் சில அதோட ஸ்டாண்ட் அவுட் பண்றது மெயினா என்னன்னா, அவர் அடிச்ச அந்த 100 ஆஃப் 90 பால்ஸ், 97 பால்ஸ், 107 ரன்ஸ் அந்த பிரைம் மினிஸ்டர் 11க்கு அடிச்சிருக்காரு. ஸோ மெக்ஸ்வீனி ஹி டிட் ஒரு அளவு அவர் வேலை செஞ்சாரு. ஆனா அகெயின்ஸ்ட் பும்ரா ஹி ஹேட் நோ ஆன்சர்ஸுங்க. ஹி ஃபேஸ்ட் 66 பால்ஸ் அகெயின்ஸ்ட் பும்ரா. 4 தடவை அவுட் ஆயிட்டாரு. 15 ரன் அடிச்சுட்டு. ஸோ ஹிஸ் 4 ஃபார் 15 இன் 66 பால்ஸ் பும்ராவோட அவரு. மத்தவங்களும் பெருசா ஒண்ணும் சாதிக்கல பும்ராவோட. ஆனா இவர வந்து கொஞ்சம் பலியாடாக்கிட்டாங்க. ஆமா. ஏன்னா வந்து மத்தவங்க வந்து எஸ்டாப்ளிஷ்ட் தே ஹேவ் அவங்களுக்கு ரொம்ப அந்த இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபாக்ட் வந்து பிரிஸ்பேன் ஹிட்ஸ்க்கு வந்து 76 மேட்ச் வின்னிங் 76 T20ல போய் மெக்ஸ்வீனி போய் அடிச்சிருக்காரு பிக் பேஷ்ல. பட் அகெயின் அதுதான் வந்து என்ன சொல்றது? இட்ஸ் டிஃபரெண்ட். T20ல நீங்க விளையாடலாம். பட் யூ ஆர் நாட் ஃபேசிங் பும்ரா. மெல்பர்ன் வந்து எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வந்தது. அது சாரி சாரி டூ கட் யூ தேர். அதே பிக் பேஷ் மேட்ச்ல இவர் வந்து 20 பால் 50 அடிச்சாரு. யாரு? சாம் சொல்றீங்க? சாம் கான்டாஸ் இஃப் ஐ அம் ரைட். Yeah. But again, on my point being like, you're not facing Bumrah. It's எக்ஸாக்ட்லி. தே ஆர் நாட் ஃபேசிங் ஸோ பிபிஎல் இந்த இதெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் இட் மேட்டர்ஸ். சொல்லுங்க. இல்ல பும்ரா வந்து பும்ரான்னு பேசும்போது நான் வந்து அந்த போன மெல்பர்ன்ஸ் டெஸ்ட் இல்லாம அதுக்கு முதல் மெல்பர்ன் டெஸ்ட் லஞ்சுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்லோ பால் போடுவார் ஷான் மார்ஷ் LBW. ஷான் Yeah. மார்ஷ். ஆமா. So it's like, that is another like, Melbourne memory to remember. Big Bash. Yeah. ஒரு ஈஸ்பன் கிரிக்கெட் ஃபுல்ல ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. அதாவது வந்து மத்தவங்களெல்லாம் வந்து லைக் நீங்க ஆரம்பத்துல கேட்ட கேள்வி இல்ல. இஸ் இட் பும்ரா வர்சஸ் ஹெட்டா அப்படின்னு சொல்லிட்டு லைக் மேட்ச் ஆஃப் த சீரிஸ். பும்ரா பார்ஷியலி வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சப்போர்ட் வைஸ் மத்த பவுலர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஆஸ்திரேலியா கேன் ரெப்ளிகேட் மத்த பவுலர்ஸ் வேறஸ் பும்ரா வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக்கலி அந்த மெக்ஸ்வினிக்கெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரெய்னிங் வைஸ் அவங்கலாம் வந்து சொல்றாரு ஒரு பட் ஹி வில் ஆல்சோ பி லைக் சி பால் ஹிட் பால் இஸ் ஃபைன். தி ப்ராப்ளம் கம்ஸ் வென் லைக் ஏன்னா மத்த பவுலர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்பீட் இருக்கலாம், ஸ்விங் எல்லாம் இருக்கலாம். பட் யூ கேன் விஷுவலைஸ் இது. வேறஸ் அதுதான் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் டிஃபரன்சஸ்ல ஆமா. ஸ்கில்ல தாண்டி பும்ராக்கு வந்து கண்டிப்பா. நீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு ஆஃப் ஸ்பின்னர்னா, ஒரு ஆஃப் ஸ்பின்னர் நீங்க ரெப்ளிகேட் பண்ணிடலாம். லெக் ஸ்பின்னர்னா அது பண்ணலாம். ரிஸ்ட் ஸ்பின், லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின் கூட நமக்கு வந்து இருக்கு. பும்ராவ எங்கேருந்து யார் ரெப்ளிகேட் பண்ண போற நீ? அவன் ஒருத்தன் தான்யா இருக்கான் உலகத்துல ஒரே மாரி ஆளு அப்படின்னு. பட் ஸ்பீக்கிங் ஆஃப் பும்ரா, ஸோ நம்ம ஆஸ்திரேலியா அது ஆக்சுவலி நீங்க ஒரு செம பாயிண்ட் சொன்னீங்க. இட்ஸ் நாட் பும்ரா வர்சஸ் ஹெட். மத்தவங்க ஸ்கிராட்ச் பண்ணி, ஸ்கிராப் பண்ணி எப்படியோ அந்த ஸ்டீவன் ஸ்மித்தோட செஞ்சுரி நம்ம லாஸ்ட் டைம் கூட பேசினோம். ஒரு ஃபைட்டிங் செஞ்சுரிங்க அது. அவரோட ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரிகர் மூவ்மெண்ட்டை கொஞ்சம் மாத்தினாரு. எப்போதுமே மாத்திட்டே இருப்பாரு. பட் தே கெப்ட் ஆன் ட்ரைங். ஆன் த அதர் ஹேண்ட் அந்த பேட்டிங் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பேட்டிங், பும்ராவோட பாலிங் சப்போர்ட், அதில லேக் ஆஃப் சப்போர்ட் அத பத்தி பேசலாம். ஆனா இந்தியாவோட பேட்டிங் ஐ திங்க் அந்த டாப் ஆர்டர் இந்த மேட்ச்ல இனிமேலும் ஸ்கோர் பண்ணலனா ஐ திங்க் வி ஆர் தெரியல எங்க போறோம் நம்ம அப்படின்னா. ஐ மீன் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து செஞ்சுரி ஸ்கோர் பண்ணாரு. பட் அதுக்கப்புறமா ஒண்ணும் இல்ல. சுப்மன் கில் ஃபர்ஸ்ட் கேம் விளையாடல. ஹி ஹாசன்ட் ரியலி அவரோட நம்ம சுப்மன் கில்க்கு எக்ஸ்பெக்ட் பண்றது அதுவும் வரணும். கேஎல் ராகுல் விட்டுருங்க. கோலி நம்ம நிறைய பேசியாச்சு. இட்ஸ் டன் அண்ட் டஸ்டட். ரிஷப் பந்த் அவ்வளவுதான் அவர் ஆடுறது. கைண்ட் ஆஃப் திங். அண்ட் தென் ரோஹித் சர்மா அவரு வந்து ஹி ஹாஸ் டு கம் டு தி பார்ட்டி. ஐ திங்க் சுப்மன் கில் அண்ட் Rohit Sharma, they both need to come to the party as well.
அவங்க 2 பேரும் வந்து ஒரு கம் 60, கம் 70ஸ் டூ த பார்ட்டி. யார் இருக்காங்கங்கிறீங்க பார்ட்டில? எனக்கு தெரிஞ்சு கே.எல். ராகுல் தான் ஓரளவு அந்த பார்ட்டிய ஆர்கனைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு ஆமா. இருக்காரு. இல்ல மேட்ச் பை வேற மேட்ச் யாரும் அப்படின்னு நம்ம இல்ல எடுத்து பார்த்தோம்னா, அந்த பட் நீங்க பார்ட்டி. வந்து இப்போ ஒரு ஜஸ்ட் இதுன்னு பார்த்தீங்கன்னா, யஷ்வந்த் ஜெய்ஸ்வால் ஒரு 100 ஸ்கோர் பண்ணாரு. விராட் கோலி ஒரு 100 ஸ்கோர் பண்ணாரு. தே இஃப் யூ ஜஸ்ட் லுக்கிங் ஸ்கோர் போர்ட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் வில் சே யா இந்த சீரிஸ்ல வந்து யஷ்வந்த் ஜெய்ஸ்வால் ஹேட் எ குட் சீரிஸ். ஹி ஸ்கோர்ட் 100. ஆ ஆமா. விராட் கோலி வந்து ஹேட் எ ஓகே சீரிஸ். ஹி ஸ்கோர்ட் 100 அப்படின்னு. இவங்களும் வந்து அவங்க 2 பேரும் வந்து ஒரு 20, 30 ரன் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாலுமே அது இஃப் தீஸ் கைஸ் கேன் ஸ்கோர் 100 இன் மெல்பர்ன், இன் சிட்னி அப்படின்னா, வில் இன்னும் கொஞ்சம் போகும். பட் யூ நோ சுத்தமா வந்து தே ஹேவன்ட் ஈவன் ஸ்கோர்ட் அதுவே இல்ல. எதுவுமே ரன்ஸ் ம். இல்லாம தான் இருக்காங்க. ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் ஸ்பெசிஃபிக்கலி ஈவன் அவங்க ஸ்கோர் ஏதோ ஒண்ணு ஸோ ஸ்கிராச்சி 100 ஸ் வாட்டெவர் யூ கால் இட், பட் இட் இஸ் ஸ்டில் 100. அட் தி எண்ட் ஆஃப் தி டே இன் தி புக்ஸ் இட் ஸ்டில் சேஸ் அது ஒரு செஞ்சுரி அப்படின்னு தான். ஓகே. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் விக்கெட்டா கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஷுட் ஹி ஈவன் டேக் ஸ்ட்ரைக் அகைன்ஸ்ட் மிச்செல் ஐ ஸ்டார்க்? டோன்ட் நோ. அதுவும் அது ஒரு கொஸ்டின். எனக்கு வந்து அது எதுனாலன்னு தெரியல. யூ வுட் ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்ட் ஒரு சீனியர் பேட்ஸ்மேன் டு லைக் டேக் ஸ்ட்ரைக் வெதர் இட்ஸ் ராகுல், ரோஹித் சர்மா. இதே தான் வந்து ஆம், யஷஸ்வி ஜெய்ஸ்வால் இன்னொரு மேட்ச்ல பண்ணாரு. ரோஹித் சர்மா வாஸ் பிளேயிங் ஐ திங்க் நியூசிலாந்து சீரிஸ்லன்னு நினைக்கிறேன். நியூசிலாந்து சீரிஸ் செகண்ட் இன்னிங்ஸ் தான் ஞாபகம் இல்ல எனக்கு. பட் ரியலிஸ்டிக்லி ராகுல் ஆர் யூ நோ இட்ஸ் ஸ்டில் ஒரு ராகுல் கேன் டேக் ஸ்ட்ரைக். ஐ டோன்ட் நோ. ஏன் அந்த அந்த ஈகோவா அது என்ன அது தெரியல. யா தெரியல. வாக்குவாதம்னால அது ஆயிடுச்சான்னு தெரியல. இன்னொன்னு வந்து அ ரோஹித் சர்மான்னு சும்மா அப்படி சொல்லிட்டு முடியாது. ஆக்சுவலி அதுவே ஒரு சின்ன மினி டாபிக் இங்க. ரோஹித் சர்மா சிம்பிள் கொஸ்டின். அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் 5ல விளையாடணுமா? நம்பர் 6ல விளையாடணுமா? சரி, ஓப்பனிங் கே.எல். ராகுல் நம்ம முடிவு எடுத்தாச்சு. இனிமேல் அவர் தான் ஃபியூச்சர் ஓப்பனர் அண்ட் ஐ திங்க் இஸ் பை ஃபார் இந்த சீரிஸ்ல பெஸ்ட் பேட்ஸ்மேனா இருந்திருக்காரு அவர். அவர் தான் அந்த டெம்பரமெண்ட்டோட விளையாடுறாரு. நான் இருக்கணும். ரன்ஸ் அப்புறமா வரும். லெட் மீ லீவ் த பால் அப்படின்னு அந்த சேத்தேஸ்வர் புஜாரா மோல்ட்ல விளையாடுறது அவர் தான். அவரோட மோல்ட்ல தான் என்டையர் ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைனப் விளையாடுறாங்க ஆக்சுவலி. ஹெட் தவிர. மெயினா அண்ட் இன்னும் நம்ம பேசினோம். ஹெட்டோட என்ட்ரி பாயிண்ட் வந்து ஹெட் 30, 35 ஓவருக்கு அப்புறம் தான் வராரு. அவரோட அடிச்ச 2 செஞ்சுரிஸுமே பார்த்தீங்கன்னா, 35வது ஓவர்ல 41 ஓவர்ல தான் வந்திருக்காரு. பால் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம், ஃபர்ஸ்ட் 2 ஸ்பெல் போட்டதுக்கப்புறம். பட் எனிவே கமிங் பேக். ரோஹித் சர்மா. பந்துக்கு முன்னாடி விளையாடணுங்களா அவரு? அவர் நம்பர் 6ல இஸ் ஹி லைக் கெட்டிங் கம்ப்ளீட்லி வேஸ்டட், நாட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி என்டையர்லி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது. அப்படி சொல்லலாம். கண்டிப்பா. ஐ அக்ரி. 5த் நம்பர் 5 விளையாடலாம் அவரு. பட் வெதர் 4 ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு லெஃப்ட் ஹேண்ட், திருப்பி ரைட் ஹேண்ட் அண்ட் தென் another left hand is the split we are trying. எனக்கு புரியல. ஐ மீன் இட்ஸ் ஐ திங்க் இத பொறுத்த வந்து அவர் எப்படி சொல்றது? ஸ்கோர் போர்ட் எங்க இருக்கு அத பொறுத்து. நம்ம வந்து ஒரு 40க்கு 3 இருந்தோம்னா, மேபி 5ல வந்து ஹி ஹாஸ் டூ அவர் ஒரு கேப்டன்ஸ் இன்னிங்ஸ் விளையாடணும். ஒரு 250 ஃபார் அண்ட் 3 இருந்தோம்னா, தென் மேபி லைக் ரிஷப் பந்த் வருது மேக்ஸ் சென்ஸ். ரைட். ஸோ 40க்கு 3 தானங்க இருந்திருக்கோம் நம்ப. இல்ல நான் ஐ மெஜாரிட்டி. அக்ரி. நான் சொல்றேன். அதான் அந்த ஸ்டேஜ்ல வந்து அவர் தான் வந்திருக்கணும். ஒரு கேப்டன்ஸ் இன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விளையாடி இருக்கணும் அவரு. அ ம். கண்டிப்பா வந்து அந்த மாரி ஸ்டேஜ் இருந்தாருன்னா, அ ரைட் சொன்னாரு. போன 2 மேட்ச்ல வந்து போன 2 பாட்காஸ்ட் எபிசோட்ல வந்து நான் வந்து 40 ஃபார் 4ல ரோஹித் சர்மா அட் நம்பர் 5 அப்போ வந்து நம்பர் 5ல வர முடியாது. நம்பர் 6 தான் வரணும். 40 ஃபார் 4 இருந்ததுன்னா. எனக்கு வந்து நான் அப்புறமா பாட்காஸ்ட் கேட்கும்போது தான் அ லைக் நான் ரியலைஸ் நம்ம வந்து தப்பா சொல்லிட்டு இருக்கோம். எனிவே தப்பா சொல்லல. உங்க உங்க மனசு வந்து அவர் 5ல வரணும்னு சொல்றது. அதான் டிஃபரன்ஸ் பட் அங்க. ஓகே. ஐ அக்ரி. ம். 5ல வரணும் அவரு. 5ல வரணும். ஓகே. ஆ பும்ராவோட சப்போர்ட் காஸ்ட். தட்ஸ் தி லாஸ்ட் டாபிக். அங்க பார்த்தீங்கன்னா, யாரு வராங்களோ ஸ்காட் போலண்ட் அவர் வந்து கோலியால அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. திருப்பி பெஞ்சுக்கு போயிடுறாரு அவரு. ஆனா நமக்கு வந்து பும்ராவ விட்டா லாஸ்ட் மேட்ச் ஐ திங்க் ஆகாஷ்தீப் ஒரு நல்ல சவுண்டா ஐ திங்க் ஹி பவுல்ட் ரியலி வெல். ஸ்டீவன் ஸ்மித்த நல்லா நெறைய தடவ பீட் பண்ணாரு. ஐ திங்க் டெஃபினெட்லி டிசர்வ்ட் மோர் விக்கெட்ஸ். சிராஜ் ஆன் அண்ட் ஆஃப் அந்த ஸ்டீமிங்ன்னா வராரு, வெறித்தனத்துல வராரு. பட் அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து லேட் இன் த இன்னிங்ஸ் தான் இருக்கே தவிர, டாப் ஆர்டர் விக்கெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பும்ரா எடுத்தா தாங்க உண்டு. அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. அது ஒண்ணு. அண்ட் இன்னொன்னு வந்து ஸ்பின்னருங்க. நம்ப வந்து ஜடேஜா மைட் பி த பெஸ்ட் பேட்டர். பட் ஐ திங்க் ஸ்பின் பாலிங் அட்லீஸ்ட் அவங்க அந்த ஒரு ஒரு ஹோல்ட் பண்ணணும். அந்த ஹோல்ட் பண்றது வந்து அந்த வேலை பண்ணல ஸ்பின்னர் இதுவரைக்கும். ஸோ இது 2த்துலயும் சொல்லுங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க?
சிராஜ் வந்து எனக்கு தெரியல வந்து வெதர் ஹீஸ் பீன் அஃபெக்டட் அந்த ஹெட்டோட கான்ட்ரவர்சியால அவரோட யூனோ அது எஸ்பெஷலி இப்போ மெல்பர்ன்ல போனா இன்னும் வந்து பே 13 இன் மெல்பர்ன் இன்னும் கொஞ்சம் இருக்கும். ஸோ வந்து அவர் வந்து ஹி ஹாஸ் டு கெட் ஹிஸ் ஹெட் ரைட். ஒரு செகண்ட். என்ன பே 13 என்ன சொல்றீங்க? ஸோ புரியல எனக்கு. பே 13ன்றது வந்து மெல்பர்ன்ல வந்து எம்சிசில இட்ஸ் ஒரு என்ன சொல்றது ஆம், இங்க எச்பாஸ்டன்ல வந்து அதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஆல்மோஸ்ட் லைக் ரவுடி ஸ்டாண்ட் அப்படின்னுவாங்க. லைக் ப்ராப்பர் ம். ஆஸ்திரேலியன் ஃபேன்ஸ் வந்து யார டார்கெட் பண்றாங்களோ வந்து அந்த பே 13 இஸ் த ஒன் லைக் ரியலி நீ இதுல போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஷஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆ யாரு ம டாரன் கஃப் அவர்லாம் இருப்பாரு. அப்போ அந்த காலத்துல நான் விளையாடுறதுலேருந்தே. இன் டெர்ம்ஸ் ஆஃப் வந்து லைக் அந்த ஸ்டாண்ட் முன்னாடி வந்து அவர் பின்னாடி வந்து அவர் மாரியே ஆடிட்டு எல்லாம் பண்ணுவாங்க. லைக் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பே 13ங்கிறது ஒரு ரத்த பூமி அது. ஆமா. ம். இங்க ஸோ அந்த எட்ஜ்பாஸ்டன்ல அதே ரத்த பூமி ஏரியால எட்ஜ்பாஸ்டன்ல அதே சிராஜ் மாரி ஒரு ஃபீல்டிங் பண்ண இங்கிலாண்டோட போனார்னா, ஸ்டாண்ட் இருக்கு. ரத்தம் ம். ஸோ அவர் கண்டிப்பா போய் பவுண்டரில அங்க ஃபீல்ட் பண்ணாருன்னா, என்ன ஒண்ணு வந்து அவங்க இங்கிலீஷ்ல பேசினாலே ஒரு மேபி புரியாம இருக்கலாம். ஸோ பட் ஆனா அட்லீஸ்ட் ஐ அம் ஷூர் அவருக்கு ஹி வில் கெட் அன் ஐடியா. நம்மள தான் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வந்து பூ பண்றது, அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க அவர. ஆ த ஹெட் கான்ட்ரோவர்சி ம். கோயிங் ஆன் கோயிங் பாப்போம். பட் இட்ஸ் கோயிங் டூ பி அ ஸ்பெக்டிகல் ஆமா. இல்லீங்களா? அண்ட் அபவ் ஆல் இந்த இந்தியா ஜஸ்ட் நீட்ஸ் டூ வின் 1 மேட்ச் டூ ரீட்டெயின் த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி. எனக்கு தெரிஞ்சு அதான் டார்கெட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன் இண்டியன்ஸ். தே டோன்ட் நீட் டூ வின் போத் த மேட்சஸ், ஐ மீன் WTC எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம வந்து சிட்னிய பத்தி யோசிக்கணும். வெதர் இஸ் டு ரிட்டன் த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி, WTC. லெட்ஸ் புட் மெல்பர்ன். மெல்பர்ன் ஜெயிச்சானா, தென் வி கேன் திங்க் ம். அபௌட் சிட்னி. இப்போ வந்து சிட்னி பத்தி யோசிக்கவே கூடாது. இட்ஸ் ஒன்லி மெல்பர்ன். ஆமா. அண்ட் ஒரு ஐ திங்க் வி ஆல்சோ ஹேவ் அ ரீப்ளேஸ்மென்ட். தனுஷ் கோட்டியான் கொண்டு வந்திருக்காங்க. அஸ்வின்க்கு பதிலா. பட் ஸ்பீக்கிங் ஆஃப் அஸ்வின், ஐ திங்க் இட்ஸ் பீன் அ வெரி ஹெவி லாஸ்ட் 4, 5 டேஸ். எஸ்பெஷலி இன் மீடியா அவர் திரும்பி வீட்டுக்கு போனது, கொஞ்சம் ஒரு எமோஷனலாவும் இருக்கு. எல்லாமே நெறையா நடந்திருக்கு. பட் இ அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இப்போ அஸ்வின் கிளம்பி போனது, அதோட இம்பாக்ட் எதா இருக்குங்கிறீங்களா? நமக்கு தெரியாது. ஐ மீன் வி ஹவ் நெவர் பீன் இன் தட் ட்ரெஸ்ஸிங் ரூம். பட் நீங்க வேற ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் பார்த்துருக்கீங்க. அந்த மாரி ஒரு பிளேயர் ஒண்ணு போன உடனே. ஐ எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஐ மீன் இட்ஸ் கான். ஒண்ணும் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. லைக் அட்லீஸ்ட் அவர் அங்க இருந்திருந்தா நான் போயாச்சு. ஸோ ஒ இ இ அவர் வந்து இந்தியால இருக்காரு. ஒண்ணும் பண்ண முடியாது. யூ ஜஸ்ட் ஹேவ் டூ கெட் ஆன் வித் இட். என்னதான் இருந்தாலும் வந்து யூ நோ யூ ஜஸ்ட் ஹேவ் டூ கெட் ஆன் வித் இட் அண்ட் மூவ் ஆன். ம். அது வந்து ஒரு ஃபேக்டர் இருக்கணும். அது இட் கேனாட் பி எ ரீசன் அட் ஆல். ஸோ வாஷிங்டன் சுந்தரா, ஜடேஜாவா? ம். ஹூஸ் ஒண்ணொண்ணா போலாம். பெட்டர் பேட்ஸ்மேன் இஸ் ஜடேஜா. யாஹ்! அதுல நோ டவுட். பட் பாலிங் பாயிண்ட் ஆஃப் வியூ ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் கம்ப்ளீட்லி என்ன சொல்லலாம்? ஒரு க்ளூலெஸ்ஸா தான் இருந்தாரு. ஐ அந்த ஹெட் அட்டாக் பண்ணும்போது. அவரோட பால் அவர் போட்டுட்டே தான் இருக்காரு. பட் இந்த இடத்துல வெறும் டைட் பாலிங் பத்தாது. யாஹ்! ஐ திங்க் அங்க அஸ்வின மிஸ் பண்ணோம் நம்ம அஸ்வின் த ஐ பாலர. திங்க் வாஷிங்டன் சுந்தர். ஐ வுட் கோ வித் வாஷிங்டன் சுந்தர். இல்ல ஐ திங்க் ஐ ஆல்சோ ஃபீல் த சேம். ஏன்னா யூ மே கோ வித் அ பெட்டர் பேட்டர். பட் அந்த பாலிங்ல ஃபுல் கண்ட்ரோலும் அந்த ஸ்பின்னரால தான் வச்சுக்க முடியும். அத வச்சு தான் பேசர்ஸ் நீங்க ஓரளவுக்கு ரொட்டேட் வந்து பண்ணலாம். அவங்களுக்கு வாஷிங்டன் சுந்தராலும் வந்து ஜடேஜா அளவுக்கு இல்லனாலும் வந்து ஐ திங்க் ஹி கேன் பேட். அவர் வந்து யூ போன போன சீரிஸ்ல விளையாடினாரு. ஸோ ம். ஐ வுட் கோ வித் வாஷிங்டன் சுந்தர். ஆனா நம்ம என்ன சொன்னாலும் ஐ திங்க் தே வில் கோ வித் ஜடேஜான்னு தான் தோணுது. பிகாஸ் ஆஃப்டர் த க்ரூஷியல் 50 தட் ஹி ஆமா. ஸ்கோர்ட் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஓகே. ஸோ ஷார்ட்டா வச்சுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். உங்க பிரெடிக்ஷன் என்ன? அத மட்டும் அத சொல்லுங்க. அதோட இத நம்ம முடிச்சுக்கலாம் இந்த எபிசோட. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து நான் சீரிஸ் நம்ம ஆரம்பத்தில ப்ரிவியூ பண்ணப்போ 2-1 சொன்னேன். ஆம். ஸோ ஹோப்ஃபுல்லி லைக் வின் இன் மெல்பர்ன். சிட்னில டிராவோ இல்ல ம். மழையோ வாட்டெவர் லைக் தட்ஸ் வாட் நான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஐ ட்ரை டு ஸ்டிக் டு இட். ஓகே. ஆக்சுவலி ஐ வில் ஸ்டிக் வித் மை 3-1 தான். ஏன்னா, த வே ஜஸ்ட் ஹெட் அவுட் பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டங்க. அவர 50 அடிச்சா கூட நம்மளால ஐ திங்க் த அதர் பேட்ஸ்மேன் ஆர் கமிங் ம். இன்டூ ஃபார்ம். நம்ம டாப் ஆர்டர் வந்து 300 ரன் அடிக்கலன்னா அவ்வளோதான். டாட்டா, பாய் பாய் நாமம் தான். அந்த நாமத்தோட இந்த எபிசோடுக்கு ஒரு நாமத்த போட்டு முடிச்சுக்கலாம். கூடிய சீக்கிரம் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். லைக்க தட்டி விடுங்க. என்ஜாய் பண்ணுங்க. பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்.